நம்ம வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய பல பச்சிலைகளில் ஒரு பச்சிலை தான் குப்பை மேனி. குப்பை மேனி வந்துட்டு குப்பை மாதிரி இருக்கக்கூடிய மேனி, அதாவது நம்ம அழுக்கு படிஞ்ச உடம்பை வந்து சுத்தப்படுத்துகிற தன்மை தான் இந்த குப்பை மேனிகளுக்கு இருக்குது. குப்பை மேனி வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பலவிதமான நோய்களுக்கு பயன்படுத்தப்படுது. மலச்சிக்கலாக இருக்கட்டும், குடல் பூச்சியாக இருக்கட்டும், நாள்பட்ட சளிக்கட்டு, நெஞ்சு சளி, கோழை, இந்த மாதிரி பல விதமான நோய்களுக்கும் நம்ம பயன்படுத்தப்படலாம். அதே மாதிரி வெளிப்பிரயோகத்துக்கு பார்த்திங்கன்னா சொறி, சிரங்கு, நாள்பட்ட புண், இந்த மாதிரிப்பட்ட எல்லா நோய்களுக்குமே நம்ம வந்துட்டு குப்பை மேனியை யூஸ் பண்ணிக்கலாம். குப்பை மேனி இலையை வந்துட்டு இடித்து பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்துட்டு மலை தூரம் வழியாக செலுத்தினோன்னா நாள்பட்ட மலைக்கட்டு வந்துட்டு வெளியேறும். மலச்சிக்கலுக்காக இருக்கட்டும், குடல் பூச்சிக்காக இருக்கட்டும், சின்ன குழந்தைங்க 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். பெரியவங்க 10லேருந்து 15 மில்லி அளவுக்கு எடுத்துகிட்டு வரலாம். சிரங்கு இது எல்லாத்துக்குமே வந்து குப்பை மேனி கூட கொஞ்சமாக மஞ்சள் அரைச்சி பூசிட்டு வரும்போது நாள்பட்ட புண்ணாக இருக்கட்டும், சொறி, சிரங்கு இது எல்லாமே வந்து சரியாகும். அதே மாதிரி நாள்பட்ட சளி, நெஞ்சு சளி, கோழை இது எல்லாத்துக்குமே வந்து 1 ஸ்பூன் அளவு குப்பை மேனி சாறு குழந்தைங்களும் பெரியவங்க வந்துட்டு 15லேருந்து 30 மில்லி வரைக்கும் எடுத்துகிட்டு வரும்போதும் நமக்கு வந்துட்டு வாந்தி வழியாக சளி வெளியேறுது. மேனி செடி முழுசாகவே வேர், தண்டு, இலை இது எல்லாத்தையும் போட்டு கஷாயம் மாதிரி காய்ச்சி கூட நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி குப்பை வந்து அதாவது அழுக்கு நம்ம உடம்புல சேர விடாமல் தடுக்கக்கூடிய சிறந்த ஒரு மூலிகை தான் குப்பை மேனி. கண்டிப்பாக பயன்படுத்துங்க.